Hello dear 12th students, நமக்கு வந்து ஆஃப்லி எக்ஸாம்க்கு அதிகபட்சமா ஒரு 2 வீக்ஸ் தான் டைம் இருக்கு. சோ அதனால நீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாம படிங்க, சரிங்களா? சோ ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அக்ரி படிக்கணும், இது மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கக்கூடிய பட்சத்துல 7.5 ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால நீங்க வந்து 4 வருஷமும் உங்களுடைய படிப்பை இலவசமா படிக்க முடியும், சரிங்களா? நீங்க இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளவோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா வந்து படிச்சுக்கலாம், சரிங்களா? சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா +2ல நல்ல மார்க் எடுக்கணும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஃப்ரீயா படிக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே நான் கொடுப்பேன், சரிங்களா? இதுல ஆக்டிவ் வைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் வைஸ் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன், ஓகேங்களா? பாசிவ் வைஸ் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்டிவ் வைஸா பாசிவ் வைஸா மாத்துறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆக்டிவ் வைஸா பாசிவ் வைஸா மாத்த முடியும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3, ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா verb 3 சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த verb 3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட், இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நீங்க ஆக்டிவ் வைஸா பாசிவா மாத்திடலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு சென்டென்ஸ் பாருங்க. she writes a letter, ஓகேங்களா? she writes a letter, அவன் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறான், சரிங்களா? she writes a letter. இது வந்து பாருங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ஓகேங்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சோ வந்து டென்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து பி ஃபார்ம் verb வந்து மாறும். சோ she writes a letter, இது வந்து ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சோ இந்த heன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு he அப்படின்றது சப்ஜெக்ட், ரைட்ஸ்ன்றது verb, ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட், அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க பி ஃபார்ம் verb, ஓகேங்களா? he writes a letter அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து பி ஃபார்ம் verb வந்து is தான் போடுவோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் போட்டு தான் இந்த பி ஃபார்ம் verb வரும். சோ a letter அப்படின்றது வந்து ஒரு it ஆப்ஜெக்ட், அப்ப he she it இதெல்லாம் வந்தாலே பக்கத்துல பி ஃபார்ம் verb வந்து நமக்கு is வந்துரும் இல்லையா? சோ அடுத்து வந்து பாருங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3, தேர்ட் verb 1 வந்து ரைட், verb 2 வந்து wrote, verb 3 வந்து written. அப்போ தேர்ட் ஃபார்ம் verb அப்படினும்போது verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஓகேங்களா? அப்ப a letter is verb 3 written. இந்த by அப்படியே வந்துரும் சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, he அப்படினு கொடுத்திருக்காங்க. he வந்து என்னவா மாறும்னா ஃபைனலி வரும்போது him. இதே she வந்தா her ன்னு வரும். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நம்ம வீடியோல நம்ம அப்லோட் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.